Hi friends, welcome to Chennai food. நம்ம தீபாவளி பண்டிகைக்கு எவ்வளவுதான் ஸ்வீட் காரம்னு செஞ்சாலும் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி அதிரசம் செஞ்சாதாங்க ரொம்பவே திருப்தியா இருக்கும். இந்த அதிரசம்ல நம்ம வெல்லம் சர்க்கரை ரெண்டுமே சேர்த்து செய்யலாம். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வெல்லம் சேர்த்த அதிரசம். உடையாமல் விரியாமல் ரொம்ப சாஃப்ட்டா மாவு எப்படி பதமா அரைச்சி எப்படி செய்யறதுன்றதை வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெல்லம் அதிரசம் செய்யறதுக்காக நான் ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நான் 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை அரிசியை நல்லா களைஞ்சி கழுவிடுங்க. அதுக்கப்புறமா ஊற விடுங்க. இந்த அரிசியை நம்ம ஃபேன் காற்றுல தான் ஆற விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டாலே போகிறோம். நான் துணி போட்டு ஆற விட்டுடுறேன். அரிசியை நான் ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் காய விட்டு எடுத்துட்டேங்க. அரிசி காஞ்சிருச்சா இல்லையா பதம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி அரிசியை கையில் பிடிச்சிட்டு நம்ம விட்ட உடனே அரிசி கையில் இந்த மாதிரி ஒட்டணும். இதுதான் அதிரசத்துக்கு அரிசியோட பதம். இதுதான் அரிசியோட வெளியில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமே இருக்காது, ஆனால் அரிசிக்குள்ளே ஈரப்பதம் இருக்கணும். ஏன்னா நமக்கு மாவு ஈரப்பதம் கிடைக்கணும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இது நீங்கள் ரேஷன் பச்சரிசியில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் மாவு பச்சரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். நான் ரேஷன் பச்சரிசியில் செஞ்சு காட்டுறேன். ரேஷன் பச்சரிசி மாவு பச்சரிசி ரெண்டுமே பயன்படுத்தலாம். இந்த 2 அரிசியிலையுமே நம்ம அதிரசம் செய்யும் பொழுது அது உடஞ்சி போகாமல் விரிஞ்சு போகாமல் நல்லாவே வரும். இப்போ இந்த அரிசியை நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்போல் பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்ததுனால நான் மொத்தமாகவே போட்டு அரைச்சிக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். மாவு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நாம் சலிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக அரைச்சதுனால மிக்சியில் அரைச்சேன். நீங்கள் அதிகமாக அரைக்கணுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கும் பொழுது ஆழாக்கு பச்சரிசி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போங்க. அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிரசம் மாவு அரைங்க. அப்போ தான் எந்த மாவுமே அதில் கலக்காமல் நமக்கு பியூராக அரிசி மாவு கிடைக்கும், அதிரசமும் நல்லா வரும். மாவை நான் சலிச்சு எடுத்துட்டேங்க. அதில் கப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் வந்திருக்குது. நம்ம மிஷினில் அரைச்சாலும் இந்த அளவுக்கு தான் லைட்டாக வரும். இது நமக்கு தேவை கிடையாது. நல்லா நைஸாக இருக்குது இந்த மாவு. இந்த மாவு நமக்கு ஆறக்கூடாது, அதனால் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம பாகு எடுத்துக்கலாம். வெல்லம் பாகு எடுக்கிறதுக்காக நான் 350 கிராம் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம 1/2 கிலோ பச்சரிசி எடுத்தோம், அதனால் 350 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தை நான் பேனில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சுட்டு வடிகட்ட தான் போகிறோம். 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். அதில் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு தான் செய்யணும். வெல்லம் நல்லா இப்போ கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பாகுபதம்லாம் நமக்கு இப்போ வரக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வெல்லம் தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கிறேன். எந்த பாத்திரத்தில் நீங்கள் அதிரசம் கலர்றீங்களோ அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் வெல்லத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்குது, அதுக்காக தான் நம்ம வடிகட்டி செய்கிறோம். நான் குக்கர் பாத்திரத்தில் தான் நான் பாகு எடுக்க போகிறேன், அதனால தான் இதில் வடிகட்டியிருக்கேன். இந்த குக்கர் பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். குக்கர் பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இந்த வெல்லம் தண்ணி நல்லா கொதித்து நல்லா பாகுபதம் வரணும். பாகுபதம் எப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாகுபதம் வந்துருச்சேன். நான் ஒரு 4-5 தடவை தண்ணியில் விட்டு பார்த்தேங்க. அப்போ இளம் பாகாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பதம் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ கலந்துட்டுருக்கிறேன். கொஞ்சமாக மறுபடியும் நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். அதிரசம் செய்யறதுக்கு பாகுபதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாகு எடுத்து தண்ணியில் விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறமா இது ஒன்று சேர்ந்து வரணும், நம்ம கையில் எடுக்க வரணும். பாருங்கள் கையில் நான் எடுக்கிறதுக்கு நல்லாவே வருது. இப்படி உருட்டினா நல்லா உருண்டு வருது பாருங்கள், திரண்டு. இதுதான் பதம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி. சுக்கு பொடி வேண்டான்னா விட்டுடுங்க, அது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட மாவு சேர்த்துக்கலாம். நான் சிம் பண்ணிவிட்டு தான் மாவு சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம். உங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா ஒருத்தர் போட வச்சுட்டு கூட ஒருத்தர் கலரி விடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டவ் மேலே வச்சு கலர்றது கஷ்டமாக இருந்தால் கீழே இறக்கி வச்சு கூட நீங்கள் கலரிக்கலாம். மீதம் இருக்கிற மாவையை நான் போட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
நான் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே போட்டுட்டேங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஓரம் உட்டில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாகோடு சேர்த்து கலரணும். அதிரசத்துக்கு இந்த பாகு பதம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பாகு நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா அதிரசம் நமக்கு சூப்பராக கிடைக்கும். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே போட்டு கலந்துட்டேங்க. பாருங்கள் கரெக்டாக இருக்குது பதம். நல்லா மாவு இறுகி வந்திருக்குது. இதை நம்ம ஆற விட்டுட்டு தான் அதிரசம் செய்யணும். சாதாரணமாக அதிரசம் செய்கிறதா இருந்தால் முதல் நாள் பாகு எடுத்துகிட்டு மறுநாள் அதிரசம் செய்வாங்க. இல்லை அதுக்கும் மறுநாள் கூட 2 நாள் கழித்து கூட செய்வாங்க. அது மாதிரி செஞ்சாலும் அதிரசம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அவசரமாக செய்யணும்னா பாகு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஆறட்டும். இந்த அதிரசம் மாவு நம்ம நேற்று ரெடி பண்ணதுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா அழுத்தமாக இருக்குது. நல்லா செட் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம அதிரசம் தட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெயை தொட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். மாவு ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கூட நல்லா மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமாவும் அதிரசம் தட்டலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. நான் அதிரசம் தட்டுறதுக்காக பால் கவர் தாங்க எடுத்துருக்கிறேன். பால் கவர், எண்ணெய் கவர் இல்லைனா பட்டர் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கவர்லேயே லேசாக எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்ம அதிரசம் எடுக்கும் பொழுது. இந்த உருட்டின இந்த மாவை இதில் வச்சுட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாம். அதிரசம் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் தட்டிக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 அதிரசம் நீங்கள் மொத்தமாக தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1-1ஆவோ இல்லை 2-2ஆவோ போட்டு பொரிக்கலாம். இப்போ நான் ஒரு அதிரசம் தட்டி எடுத்துகிட்டேன். நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதிரசம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடான உடனே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதிரசம் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். அது வெந்து மேலே எழும்பி வரணும். அது வரைக்கும் நம்ம கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. பாருங்கள் மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வரட்டும். வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த சைடு நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த சைடும் கோல்டன் கலர் மாறிடும். இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் அதிரசம் பிழியிற கட்டையில் வச்சு தான் பிழிய போகிறேன். உங்கள்கிட்ட அந்த கட்டை இல்லைன்னா நீங்கள் கரண்டியிலே பிழிஞ்சிக்கலாம். நான் கட்டைக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மேலே பிழியறதுக்கு இந்த கட்டையை பிடிச்சி தான் நம்ம அழுத்தி பிழியணும். பிழியும் பொழுது சுற்றிரும் அந்த எண்ணெய் எல்லாமே ஓடி வந்துடும். அதுக்காக தான் நான் கீழே கிண்ணம் வச்சுருக்கிறேன். அந்த கிண்ணத்தில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே இறங்கிடும். பாருங்கள் பிழிஞ்சிட்டேன். எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தோசை கரண்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் இதிலேருந்து நம்ம எடுக்க முடியும். இல்லைனா அதுலேயே ஒட்டிகிட்டு இருக்கும். அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் பச்சரிசியை வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான அதிரசம் நம்ம உடையாமல் உதிராமல் ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு இந்த அதிரசத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிரசம் மாவு நல்லா பதமாக அரைச்சி பாகு பதம்லாம் எடுத்து அதிரசம் உடையாமல் விரியாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.